உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தீபா பாடி முடிச்சிருப்பாங்க. நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்ள. மாப்ள, நீ சொன்ன மாதிரியே அந்த கோகிலா பாட்டு இங்க வந்துச்சு மாப்ள. உள்ளே விடலையே, அடிச்சு விரட்டி விட்டேன். உள்ள போய் தீபாவை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்களா? எப்படி மாப்ள பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்ற? ஏண்டா, இவ்வளவு நாள் பார்த்ததுல அவங்க குணம் புத்தி எல்லாம் என்னன்னு தெரியாதா? அவங்களாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. ஐயோ மாப்ள, ரொம்ப சில்லறத்தனமான கிளவி மாப்ள. அது வாட்டி அதை விரட்டி விட்டதும் தெரிச்சு ஓடிடும்னு பார்த்தா அது கெட்ட கேடுக்கு கெட்டப் மாத்திக்கிட்டு ரெண்டாவது வாட்டியும் வந்துச்சு. விட்டுவனா நானு உருட்டுக்கட்டை எடுத்து மாத்துன்னு மாத்தி சாஸ்தி அனுப்பிட்டேன். சரி, நீ வா போலாம். நீ போ மாப்ள, அந்த கிளவி நம்ப முடியாது. மறுபடியும் வந்தாலும் வரும். நான் இங்கே இருந்து பாத்துக்கிறேன். இல்லடா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததுமே சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சுன்னு மியூசிக் டைரக்டர் கால் பண்ணாரு. இனிமேல் யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. வா போலாம். அப்பனா சரி. வாய்ப்பெல்லாம் வந்துட்டே இருக்கும், மிஸ் பண்ணாம பாடுங்க. எல்லா மியூசிக் டைரக்டரும் கண்டிப்பா வாய்ப்பு தருவாங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். என்ன, நல்லா பாடினீங்களா? பிரமாதமா பாடி அசத்திட்டாங்க. ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, FM, மியூசிக் சேனல், சோஷியல் மீடியான்னு எல்லா இடத்துலயும் இவங்க சாங் பட்டையை கிளப்ப போறது உறுதி. சாங் ஆஃப் த இயர் நம்ம சாங்கா தான் இருக்க போகுது. அப்படின்னா பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தீபா சிஸ்டர் வீட்லயே இருக்க மாட்டாங்க. எனி டைம் ஸ்டுடியோ போய் பாடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுங்க. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். தீபா படத்துக்காக பாடின ஃபர்ஸ்ட் சாங் இது. பக்கத்துல இருந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. எப்படியாச்சும் நான் பாடி முடிக்கிறதுக்குள்ள நீங்க வந்துருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்னை ஏமாத்திட்டீங்கல்ல சார்? இல்ல, வர முடியாம போனதுக்கு சிச்சுவேஷன் தான் காரணம். சரிங்க, வாங்க போலாம். ஒரு நிமிஷம் சார். இந்த பாட்டுக்கு சம்பளமா 1 லட்சம் செக் போட்டிருக்கேன். இன்னும் வேணும்னா சொல்லுங்க, வாங்கிக்கோங்க. சார், இதுக்கு நான் 1 லட்சம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இதுவே ரொம்ப அதிகம் சார். என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? பிசிறு தட்டாத உங்க வாய்ஸுக்கு இதெல்லாம் ஒரு சம்பளமே இல்லை. அப்படின்னா சிஸ்டர் பாட போற 2வது சாங் 3வது சாங் எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம்னு பேமெண்ட் எகிரிக்கிட்டே போன்னு சொல்லுங்க. நிச்சயமா. அப்புறம் ஒரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன். சாங் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பீங்க. என்னோட அடுத்த படத்துக்கு நான் பாட கூப்பிடும் போது முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் மனசு வச்சு எனக்கும் கால் ஷீட் கொடுங்க. சார், கிண்டல் பண்ணாதீங்க சார். நீங்க எப்ப பாட கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வந்து பாடி கொடுத்துட்டு போவேன். இந்த வார்த்தை போதும் சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சார், கிளம்புறோம். வாங்க போலாம். சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.